இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் திருப்பி நான் இதனை கூறுகிறேன். அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரதிபலிக்கிறதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறார். அவர்தான் வார்த்தையாக இருக்கிறார். அவர்தான் மாம்சமாக இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்திருக்கிறார். அவர்தான் தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த ஒரே நோக்கத்துக்காகவே பரலோகத்தில் இருந்து அவர் இறங்கி வந்த தேவ ஆட்டுக்குட்டி, தேவகுமாரன் என்று சொல்லி தெளிவாக யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் வேத வார்த்தைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 8:37 போவோம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் அன்பு கூறுகிறவராலே, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ரோமர் 8:37, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. அப்போ நம்மளே அன்பு கூறுகிறவர் இயேசு கிறிஸ்து, அன்பு கூர்ந்தவர் இயேசு கிறிஸ்து, தொடர்ந்து அன்பு கூறுகிறவர். அவர் நமக்காக தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நமக்காக மரணத்தை தழுவி நமக்காக மரணத்தை வெற்றிவாக சூடி உயிர் தெழுந்து பரமபிதா அவனுடைய வலது பார்சத்தில் கம்பீரமாக உட்கார்ந்திருக்கிறவர் அந்த இயேசு கிறிஸ்து. அவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே என்றதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரை நிறங்கள் எல்லோரையும் மீட்டுக்கொண்டீர். அதற்காக உமக்கு இன்றைக்கும் ஸ்தோத்திரம். பாவிகளாயிருந்த எங்கள் மீது தேவரில் இரக்கம் கொண்டீர். உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவர் எங்களுக்காக இந்த பூலோகத்துக்கு
அனுப்பினீர். அவரை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தீர். அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டுக்கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அவர்களை அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. Amen and amen and amen. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. அப்போ நான் கடந்த செய்தியில் நான் குறிப்பாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்ன மாதிரி என்று சொன்னால், இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் கர்த்தர் அனுமதிக்கிறார் என்ற ஒரு உண்மையை கிறிஸ்தவன் தெளிவாக தன்னுடைய இருதயத்தில் நிலைநாட்டி வைத்திருக்க வேணும். அப்போ சாத்தான் ஒரு நோக்கத்துக்காக வருகிறான், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே ஒன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லி யோவான் 10:10 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவோ நமக்கு பரிபூரணமான ஜீவனை கொடுப்பதற்கே வந்திருக்கிறார் என்பதை யோவான் 10 அதே யோவான் 10:10 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் உங்களை கொல்ல வருகிறான், நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிசாசானவன் நம்ம சரீர ரீதியாக தாக்குகிறான், மன ரீதியாக தாக்குகிறான், நம்முடைய ஆவியிலும் அவன் தாக்குகிறான் என்ற உண்மையை அறிந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்ம தூண்டி தூண்டி பாவம் செய்ய வைக்கிறான். தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு எதிராக செய்ய வைத்து கிரியைகளை செய்ய வைத்து நம்ம பாவம் செய்ய சாத்தான் தூண்டுகிறான் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேணும். தேவன் மேலுள்ள நம்முடைய விசுவாசத்தை அப்படி செய்து அவன் என்ன செய்ய, அவனுடைய முழு நோக்கம் என்ன மாதிரி என்று சொன்னால், எப்படியாகுதல் கிறிஸ்தவனுக்கு பந்தய பொருளாக கொடுத்த அந்த விசுவாசம், தி ஃபெய்த், அந்த விசுவாசத்தை முற்று முழுதுமாக அவன் அழிக்க முயற்சிக்கிறான் அல்லது அதை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறான் என்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் சாத்தான் நம்ம தாக்குவதற்கு தேவன் இடம் கொடுப்பதற்கு காரணம் என்ன மாதிரி என்று சொன்னால், நம்முடைய பழக்க வழக்கங்கள், டிசிப்ளின், நம்முடைய பழக்க வழக்கங்களை ஒழுங்குபடுத்துவதற்கே ஆகும். நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இருப்பதனாலும், அதாவது வாயினால் அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் இருப்பதனாலும், நாம் விசுவாசத்தில் வளர்ச்சி அடைவதற்காகவும் தேவன் சாத்தானை அனுமதித்து அவன் அதனூடாக பெரும் வெற்றியை நாம் ஈட்டுவதற்கு உதவி செய்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து நம்முடைய இருதயத்தில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மில் பலர், கிறிஸ்தவர்களில் பலர் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதே சமாதானம் என்று நினைக்கிறார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நம்மில் அநேகமான கிறிஸ்தவர்கள் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதே சமாதானம் என்று நினைக்கிறோம். ஆனபடியால் தான் பிரச்சனைகள் வந்தபோது நாம் தேவனை நோக்கி நம்ம விட்டு அதனை அகற்றி விடுமாறு நாம் ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் தேவனே இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அனுமதித்திருக்கிறார் என்பதனையும், அதன் மூலமாக நமக்கு நன்மை கிடைப்பதற்கு தேவன் முயற்சி எடுக்கிறார் என்பதனையும் உணர தவறிவிடுகிறோம். அப்போ பிரச்சனையை கண்டோன்னே உடனடியாக தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி, கர்த்தாவே இந்த பிரச்சனையை என்னிடத்தில் இருந்து அகற்றி விடும் என்று கேட்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் நாம் அறியாதது என்ன, இந்த பிரச்சனையை தந்தது தேவன் தான் தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அதன் மூலம் எனக்கு நன்மை செய்வதற்காக இந்த
அந்த பிரச்சனையை தேவன் தந்திருக்கிறார் என்பதனை நாம் உணர தவறி விடுகிறோம். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு ரோமர் 8:37 இவை எல்லாவற்றிலும் நாம் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம் என கூறியிருக்கிறார். அது எப்படி என்றால் ரோமர் 5:3-5 பவுல் அப்போஸ்தலர் இது பற்றி அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ரோமர் 5:3-5 அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுவோம். உபத்திரவங்களிலேயும் நாம் மேன்மை பாராட்டுவோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் கூறியிருக்கிறாருங்க. ரோமர் 5:3 சொல்லியிருக்கிறார். அப்போ இதே மாதிரியான வாக்கியத்தை யாக்கோபு 1:2-4 அப்போ யாக்கோபு கிறிஸ்தவர்களுக்கு குறிப்பாக சொல்லியிருக்கிறது என்னன்றதை பார்த்து கொள்ளுவோம். என் சகோதரரே, அப்போ யாருக்கு சொல்லுகிறார்? அதாவது கிறிஸ்தவர்களுக்கே சொல்லுகிறார். என் சகோதரரே, நீங்கள் அறிய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, அப்போ பல்வேறு விதமாக நீங்கள் சோதனை செய்யப்படுவீர்கள். அந்த சோதனைகளுக்குள்ள நீங்கள் மாட்டப்பட்டிருக்கும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, ஆவிக்குரிய கனியை உண்டாக்கும் என்று அறிந்து, பொறுமை ஆவிக்குரிய கனி, ஆவிக்குரிய கனியை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள், மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பல்வேறு விதமான சோதனைகளுக்குள்ள கிறிஸ்தவன் மாட்டுப்பட்டிருக்கும் பொழுது அவன் தேவனை மேன்மை பாராட்ட கடவன், தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஏனென்று சொன்னால் அந்த சோதனையின் மூலம் பொறுமையை அவர் ஏற்படுத்துகிறார். பொறுமை மிகவும் அவசியமான ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய கனியில் இதுக்கு ஒரு மிக முக்கியமான குணாதிசயம் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என யாக்கோபு கூறியிருக்கிறார். அப்போஸ்தலர் பேதுருவும் இது பற்றி 2 பேதுரு 1:5-7 இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும், தைரியத்தோடே ஞானத்தையும், ஞானத்தோடே இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடே பொறுமையையும், பொறுமையோடே தேவ பக்தியையும், தேவ பக்தியோடே சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என கூறியிருக்கிறார். அப்போ மேலும் ரோமர் 8:37 இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுவர்களாயிருக்கிறோம் என பவுல் அப்போஸ்தலர் கூறியிருக்கிறார். அப்போ வளமையாக வெற்றி பிரச்சனைகள் இல்லாமல் வருவதில்லை. மறுபடியும் திருப்பி சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்கள் அறிய வேண்டிய விஷயம் என்னவென்றால் பிரச்சனைகள் வருகிறதே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி அதை அகற்றி விடும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிற அநேகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அதில் தப்பில்லை.
ஆனால் கர்த்தாவே உம்முடைய சித்தம் என்னவோ, இந்த சோதனை, இந்த கஷ்டம் எனக்கு என்னத்துக்காக தந்திருக்கிறீர் என்றது எனக்கு தெரியவில்லை. இதில் இருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்று நீர் எனக்கு சொல்லித்தர வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜெபம் பண்ணுவானாக. இந்த பிரச்சனையை எடுத்து போடும் என்று ஜெபம் பண்ணாமல், இந்த பிரச்சனையில் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்பானாக. அப்போ பிரச்சனைகள், வெற்றி ஒரு காலமும் பிரச்சனைகள் இல்லாமல் வருவதில்லை. சாத்தான் பிரச்சனைகளின் ஊடாக நம்ம தோற்கடிப்பதற்கு திட்டம் தீட்டுகிறான். ஆனால் தேவனோ அதை நமக்கு நன்மையாக மாற்றி விடுகிறார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனால் அனுமதிக்கப்பட்ட பிரச்சனைகள் யாவும் உண்மையில் தேவன் அதனை நமக்கு பெரும் அற்புதமாக மாற்றுவதற்கு கிடைத்த ஒரு அரிய சந்தர்ப்பம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிரச்சனைகள் வந்த உடனே கிறிஸ்தவன் சந்தோஷப்படுவானாக. ஏனென்று சொன்னால் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் எனக்கு செய்ய போகிறார் என்று சொல்லி அந்த பிரச்சனையை குறித்து அவன் மேன்மை பாராட்டுவானாக. தன்னுடைய பலவீனத்தை குறித்து அவன் மேன்மை பாராட்டுவானாக. அப்போ தேவனில் அவைகள் இடறுகிற படிகள் அல்ல, ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அவைகள் இடறுகிற படிகள் அல்ல, அதற்கு பதிலாக அவைகள் ஏறுகிற படிகள், ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் என்று சொல்லி தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறது மட்டுமல்ல, அதனூடாக நமக்கு ஆசீர்வாதத்தையும் வெற்றியையும் தர விரும்புகிறார் என்பதனை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ நாம் உணர வேண்டியது என்னவென்றால், முக்கியமாக ஒரு 4 விஷயத்தை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இதனை தெளிவாக நாம் உணர வேண்டும். அது என்னென்று சொன்னால், யுத்தங்கள் இல்லாமல் வெற்றிகள் இல்லை. யுத்தங்கள் இல்லாமல் வெற்றிகள் இல்லை. பள்ளத்தாக்கு இல்லாமல் மலை உச்சி இல்லை. தடைகள் இல்லாமல் மேற்கொள்ளுதல் இல்லை. நோய்கள் இல்லாமல் குணமாக்குதல் இல்லை. தெளிவாக அறிஞ்சு கொள்ள வேணும். பிரச்சனை வராமல் வெற்றி ஒரு பொழுதும் கிடைக்க போகிறதில்லை. அப்போ இதனை கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக அறிந்து தம்முடைய இருதயத்திலே அதனை தெளிவாக உறுதிப்படுத்தி கொள்ள வேணும். பிரச்சனைகள் வரும்பொழுது வேதனைப்பட்டு குளறி அழாமல் கர்த்தரிடத்தில், கர்த்தாவே இது ஏதோ ஒரு பெரிய நன்மைக்காக எனக்கு அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுவானாக. ஆகையால் கிறிஸ்துவில் நம்முடைய விசுவாசத்தை பராமரிக்கும் பொழுது அதுதான் தேவையான விஷயம். பிரச்சனை என்னவா இருந்தால், கஷ்டம் என்னவா இருந்தால், துன்பம் என்ன மாதிரி இருந்தால் என்ன, வேதனைகள் என்ன மாதிரி இருந்தால் என்ன, கிறிஸ்துவில் நம்முடைய விசுவாசத்தை பராமரிக்கும் பொழுது நாம் முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதனை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். வேதம் 3 இஸ்ரவேலிய புத்திரர்களை பற்றி சொல்லி இருக்கிறத சற்று விவரமாக பரிசீலனை செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகளை எப்படி அவர்கள் கையாண்டார்கள், எப்படி வெற்றிவாக சூடி என்பதை தானியேல் புத்தகத்தில் நாம் இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ தானியேல் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்தில் இந்த 3 இஸ்ரவேலிய புத்திரர்களும் என்ன மாதிரி வெற்றிவாக சூடினார்கள் என்பதையும், அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் அதே மாதிரியான கஷ்டம் நமக்கும் ஏற்படலாம். அப்போ அந்த கஷ்டத்தின் மத்தியில் அவர்கள் எப்படி வெற்றிவாக சூடினார்கள் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து அதனை பின்பற்ற வேணும். அப்போ அந்த 3 இஸ்ரவேலிய புத்திரர்களும் பிடிபட்டு, கேப்டிவ்ஸ், சிறை கைதிகளாக பிடிபட்டு யூதாவுக்கு பல 100 மைல்களுக்கு அப்பால் பபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டு
கடவுளை அறியாத பபிலோன் ராஜாவின் அரண்மனையில் சேவிப்பதற்கு பயிற்சி கொடுக்கப்பட்டார்கள். அப்போ இந்த 3 பேரையும் பபிலோன் யூதாவோடு யுத்தத்துக்கு வந்து யூதாவை அழிக்கும் பொழுது இந்த 3 பேரையும் பிடித்து அவர்களை பபிலோனுக்கு கொண்டு போனார்கள். என்னத்துக்காக? இந்த 3 பேரையும் அவர்கள் பபிலோன் ராஜாவினுடைய அரண்மனையில் இவர்கள் சேவிப்பதற்காக கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் விட்டு கொடுப்பதற்கு இதுதான் பெரிய ஒரு பிரச்சனை. என்ன மாதிரி என்று சொன்னால், கிறிஸ்தவனுக்கு விட்டு கொடுக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் தாராளமாக சாத்தானால் உருவாக்கப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் அதை அறியாமல் விட்டு கொடுத்து காம்ப்ரமைசிங் அப்போ காம்ப்ரமைசிங்கை செய்து, அதாவது தங்களுடைய விசுவாசத்தை பாழடித்து போடுகிறார்கள். அப்போ அதே மாதிரியான சந்தர்ப்பம் இந்த 3 இஸ்ரவேலிய புத்திரர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அப்போ கிறிஸ்தவர்களும் பிடிபட்டால் முதலாவதாக விட்டு கொடு என்று சொல்லி சாத்தான் துன்புறுத்துவான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த 3 இஸ்ரவேலிய புத்திரர்களும் விட்டு கொடுப்பதற்கு சாத்தியமான எல்லாம் செய்யப்பட்டு தேவனை அறியாத சமூகத்துக்குள் ஒன்றாக இணைக்கப்பட்டார்கள். தேவனை அறியாத சமூகத்துக்குள் ஒன்றாக இணைக்கப்பட்டார்கள். இளைஞர்களான இவர்கள் தங்களுடைய குடும்பத்தை விட்டும், பழகி போன சூழ்நிலையை விட்டும், தேவனுடைய ஆலயத்தை விட்டும், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டும் இவர்கள் பபிலோனுக்கு தூக்கி செல்லப்பட்டார்கள். பபிலோனுக்கு பலோத்காரமாக தூக்கி செல்லப்பட்டார்கள். தங்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக சாப்பிடவும் குடிக்கவும் வற்புறுத்தப்பட்டார்கள். தங்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக சாப்பிடவும் பண்டிறைச்சியை சாப்பிடுங்கள் என்று சொல்லி அப்படி அவர்கள் செய்தார்கள். மற்றது ட்ரிங்க்ஸுகளை குடிக்க சொல்லி அவர்கள் வற்புறுத்தப்பட்டார்கள். அவர்களோ அதனை குடிப்பதில்லை. அப்போ வற்புறுத்தப்பட்டார்கள். அப்போ அதிகமான கிறிஸ்தவர்கள் அப்படியான சந்தர்ப்பம் சூழ்நிலை இனி என்ன செய்கிறது, நாங்கள் அங்கே போய் என்ன செய்கிறது என்று சொல்லி போட்டு அதை குடிக்க வழிக்கிடுவார்கள். ஆனால் இவர்களோ அதை குடிக்க மறுத்தார்கள். அப்போ சாப்பிடவும் குடிக்கவும், தங்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக சாப்பிடவும் குடிக்கவும் வற்புறுத்தப்பட்டார்கள். விட்டு கொடு என்று வற்புறுத்தப்பட்டார்கள். பபிலோனியர் அவர்களுடைய எபிரேய பெயர்களையும் மாற்றினார்கள். அந்த பெயர்கள் தேவனோடு உறவு வைத்திருப்பதை அழுத்தம் திருத்தமாக உறுதிப்படுத்துகிறது. அவர்களுடைய பபிலோனிய தேவர்களின் பெயர் சூட்டப்பட்டு அவர்களுக்கு அடையாளம் காணப்பட்டது. அனனியா கர்த்தருடைய வெகுமதி, அதுதான் அதனுடைய அர்த்தம். அவனுக்கு அனனியாவுக்கு சாத்ராக் என்றும் சந்திரதேவர்கள் என்றும் சந்திரதேவன் என்றும், மீஷாவேல தேவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மேஷாக் என்றும் யாராக்கு என்றும், அசரியாவே ஜெகோவாவுக்கு உதவுகிறார் என்று அந்த பெயரினுடைய அர்த்தம் சொல்லுகிறது. அவனுக்கு ஆவேத் நேகோ, இலக்கியத்தினதும் விஞ்ஞானத்தினதும் தேவன் என்று சொல்லி அவனுக்கு பெயர் வைக்கப்பட்டது. அப்போ இந்த மாதிரியாக ஜெகோவாவினுடைய பெயரை அவர்கள் பெற்று தேவனோடு ஐக்கியமாக இருக்கிற நேரத்தில் அவர்களுடைய பெயர்கள் எல்லாத்தையும் மாற்றி அந்நிய தேவர்களுடைய பெயர்களை கொடுத்து மறு பெயரிடப்பட்டார்கள். விட்டு கொடு. அப்போ சாத்தான் ஒவ்வொரு கட்டத்திலையும் விட்டு கொடு. கிறிஸ்தவர்கள் விட்டு கொடுத்த வண்ணமாகவே இருக்கிறார்கள். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக
ராஜா ஒரு பிரமாண்டமான பொற்சிலையை பண்ணி வைத்து தானியேல் 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை ஒவ்வொருவரும் தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும். எந்த மனுஷனாக இருந்தால் என்ன, பாபிலோன் ராஜாவினுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல மனுஷர்களும் வந்து அந்த பொற்சிலைக்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டது. இந்த 3 இஸ்ரவேலிய புத்திரர்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டது. விட்டு கொடு. சாத்தானுடைய டாக்டிக் என்ன மாதிரி என்றதை கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சாத்ராக், மேஷேத், ஆபேத் நேகோ, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ ஆகியோர் அந்த கட்டளைக்கு அடிபணிய மறுத்தார்கள். விட்டு கொடுக்க முடியாது. எங்களுடைய கர்த்தர் யெகோவா, அவருக்கே நாங்கள் முற்று முழுதுமாக எங்களை அர்ப்பணித்திருக்கிறோமே தவிர அந்நிய தேவர்களுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கவில்லை. ஆனபடியால் அதற்கு தாழ விழுந்து பணிந்து கொள்ள எங்களால் முடியாது. இதனையே கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டும். விட்டு கொடுக்க முடியாது. அப்போ என்ன நடந்தது என்று சொன்னால், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோர் அந்த கட்டளைக்கு அடிபணிய மறுத்தால் அவர்கள் அக்கினி சூளையிலே எறியப்படுவார்கள் என்றும் சொல்லப்பட்டது. அப்போ 3 இஸ்ரவேல் புத்திரர்களும் தானியேல் 3:16 பாபிலோன் ராஜாவுக்கு சொன்னது என்னவென்றால், இந்த காரியத்தை நீர் சொல்லுகிறீர், நாங்கள் கீழே விழுந்து பணிந்து கொள்ள வேணும், தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேணும் என்று நீர் சொல்லுகிறீர். இந்த காரியத்தை குறித்து உமக்கு, ராஜாவாகிய உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை என்று சொன்னது மட்டுமல்ல, அந்த ராஜாவின் கட்டளைக்கு பயப்படவும் இல்லை. அவர்கள் எந்த ஒரு ஆலோசனை கூட்டமும் நடத்தவில்லை. அரசியல் காற்று பக்கம் அவர்கள் திரும்பவும் இல்லை. அவர்கள் ராஜாவுக்கு சொன்ன பதில் என்னவென்றால், தானியேல் 3:18 தேவன் நம்மை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை, நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்று உறுதியாக சொன்னார்கள். தானியேல் 3:17 அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் யெகோவா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்து எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எதிகிற அக்கினை சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நம்ம விடுவிப்பார் என்று சொல்லி அந்த 3 இஸ்ரவேலிய புத்திரர்களும் தெளிவாக சொன்னார்கள். அப்போ ஒருவேளை தேவன் தம்மை விடுவிக்காமல் போனால் தாங்கள் மரிப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று பதிலளித்தார்கள். அவர்கள் ராஜா நிறுத்தின பொற்சிலையை தொழுது கொள்ள மறுத்தார்கள். ராஜாவுக்கு கடுங்கோபம் ஏற்பட்டது. தானியேல் 3:19 ஆனபடியால் சூளையை சாதாரணமாக சூடாக்குவதிலும் பார்க்க 7 மடங்கு அதிக சூடாக்கப்பட்டு இஸ்ரவேலிய புத்திரரின் கைகள் கட்டப்பட்டு அவர்கள் சூளைக்கு தூக்கி எறியப்பட்டார்கள். தூளை மிகவும் சூடாயிருந்தபடியினால் அவர்களை தூக்கி சென்ற மனுஷன் சூளைக்கு கிட்ட சென்றவுடன் கொல்லப்பட்டான். ஆனால் தேவன் அந்த 3 இஸ்ரவேல் புத்திரர்களை எல்லாம் எந்த விதமான தீங்கும் அவர்களுக்கு ஏற்படாமல் அக்கினியின் சூளையிலிருந்து காப்பாற்றினார். அப்போ தானியேல் 3:27 பரிசீலனை செய்யும் பொழுது இந்த மாதிரியாக அவர்கள் தங்களுடைய
ஒரு பொழுதும் விட்டு கொடுக்காமல் இருந்து பூரணமாக தேவனாலே அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். இதனையே கிறிஸ்தவர்களும் பின்பற்ற வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நாம் சந்திப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமென். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்த